அரியலூர் மாவட்டம் கோடலின்ற இந்த கிராமத்தில் 9 வருஷமா ஒரு ஒயின் ஷாப் இருந்திருக்கு. அந்த வழியாக தான் பள்ளி மாணவிகள் பள்ளிக்கு போனோம். அங்கே குடிச்சிட்டு ஒரு சிலர் அந்த பள்ளி மாணவிகளுக்கு தொந்தரவு கொடுத்ததாகவும் அங்கேருந்து ஒயின் ஷாப்பை மூட சொல்லி அதிகாரிகள் கேட்டால் எத்தனையோ முறை மனு கொடுத்து போராட்டம் பண்ணி அந்த ஒயின் ஷாப்பை மூடாததுனால இன்னைக்கு அந்த கோடலின்ற அந்த ஊர் பொதுமக்களும் பள்ளி மாணவிகளுமே சேர்ந்து அந்த மதுக்கடை மேல கல்வீசி இருக்காங்க. இதனால காவல்துறையினர் அந்த பள்ளி சிறுமிகள் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல 3 சிறுமிகள் மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதை விட மோசமான குற்றம் பண்ணவங்களை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப பாதுகாப்பா நீதிமன்றத்துக்கு எடுத்து போய் இந்த காவல்துறை தான் சேர்த்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கலவரத்தை ரொம்ப சுலபமாவே அங்க இருந்த காவல்துறையினர்ன்றது கட்டுப்படுத்திருக்கலாம். ஆனா அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அந்த சிறுமிகளை தாக்கினாங்கன்றதான் எனக்கு புரியல. எப்படி உங்களுக்கு சட்ட ஒழுங்குன்றது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் அங்க இருந்த சிறுமிகளோட பாதுகாப்புன்றதையும் நீங்க கவனிச்சிருக்கணும். காவல்துறையினர் அந்த சிறுமிகள் மேல தாக்குதல் நடத்தினதை எந்த ஒரு விதத்திலுமே ஏத்துக்க முடியாது. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை டேக் பண்ணிட்டு போங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். போலீஸ் அடிச்சு கையை கிழிச்சிருக்காங்க. பாத்துங்க, போலீஸ் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. கத்துங்க கத்துங்க, பலூர் போலீஸ் அராஜகம் ஒழிக, கத்துங்க. ஸ்கூல் பசங்களை அடிக்கிறாங்க பசங்க, ஸ்கூல் பசங்களை அடிக்கிறாங்க பசங்க, ஸ்கூல் பசங்களை அடிக்கிறாங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் ஸ்கூல் பசங்களை அடிக்கிறாங்க, ஒயின் ஷாப்புக்கு சப்போர்ட் பேசுறாங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக, 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 போலீஸ் அராஜகம் ஒழிக. எதுக்கே போலீஸ் ஒழிக,